உடன்பிறப்புகள் சார்பில் வச்ச பேர் என்னமோ திராவிட மாடல் ஆட்சின்றது தான். ஆனா அதை தவிர இந்த கட்சிக்கு நிறைய பேர் வந்துருச்சு. திருட்டு மாடல் ஆட்சி, விளம்பர மாடல் ஆட்சி, பொய் மாடல் ஆட்சின்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இது பத்தலையேப்பா, அந்த அளவுக்கு கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாம இன்னைக்கு ஷோல டிஎம்கே விளம்பர கம்பெனியை பத்தி பார்த்திடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பார்க்க போறது என்னமோ டிஎம்கே விளம்பர கம்பெனியை பத்தி தான். ஆனா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம என்னென்ன விஷயங்களை பத்தி எல்லாம் பேச போறோமோ பார்க்க போறோமோ அதை அப்படியே துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் யதார்த்தமா பேசியிருக்கலாம், ஆனா எப்படி சார் நீங்க செய்யறத பத்தி நீங்களே ஒன்னும் தெரியாம பேசுறீங்கன்னு எல்லாருக்கும் தோன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். உண்மை எவ்வளோ சீக்கிரம் போய் சேருதோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு ஸ்பீடாக ஒரு பொய் செய்தி போய் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையாக ஒரு ஃபுல் டைம் ஜாபாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும், அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி சோசியல் மீடியா முழுக்க பொய் செய்திகளும் வதந்திகளும் தான் உலா வந்துகிட்டு இருக்கான். நல்ல செய்தியை விட ஒரு பொய் செய்தி அப்படிங்கிறது தான் மக்களை பெருமளவுல ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி அவர்களே. நீங்க சொன்னது 100% உண்மை. ஏன்னா அதை பத்தி தான் நாங்களும் பேச போறோம். இப்போ சமீபத்துல சென்சேஷனலா போய்கிட்டு இருக்கிறது என்ன, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி பயணம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 3000 கோடிக்கும் மேல முதலீடு இருக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய போய்கிட்டு இருந்தாலும் கொலோன் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையில இருக்கக்கூடிய நூலகத்தை போய் பார்த்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான். ஆனா இப்போ அதுவே ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் தன்னோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்த கொலோன் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை அப்படிங்கிறது போன வருஷம் அக்டோபர் மாதமே இழுத்து மூடப்பட்டுருச்சு அப்படின்ற தகவல் ஜனவரி மாதமே அபிஷியலா வெளிவந்துருச்சு. அப்படிங்கிறப்போ எப்படி தமிழ் துறையை இவரு போய் பார்த்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு மீமையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் சொல்லக்கூடிய இந்த பொய்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு நிறைய சான்றுகளும் இருக்கு, நிறைய அரசியல் ஆலோசகர்களும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் திமுகவை சேர்ந்த ஒரு ஊடகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஊடகம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் சொல்வது அனைத்துமே பொய் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கொலோன் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பொய் பித்தலாட்டம் பேசுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. ஆனா பொய்ன்னு சொல்றதே ஃபேக் நியூஸா போட்டிருக்காங்கன்னா இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? முதல்வர் அவர்கள் அந்த கொலோன் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய நூலகத்தை வேணா போய் பார்வையிட்டு இருக்கலாம். ஏன்னா அங்க நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கு, நிறைய தமிழ் புத்தகங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்போ தமிழ் துறையை போய் பார்க்கறதுக்கு அங்க சாத்தியமே கிடையாது. இவ்வளவு ஏன், அந்த நூலகத்துல இருக்க புத்தகங்களை பார்க்க போன இடத்துல கூட திமுக கொடிய வச்சிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் கூட இப்ப வைரல் ஆகிட்டு இருக்குன்றப்போ எங்க போனாலும் இந்த விளம்பரத்துல மட்டும் தான் நீங்க போக்கஸ் பண்ணுவீங்களா? நீங்க எதுக்காக ஜெர்மனி போறேன்னு மக்கள் கிட்ட சொல்லிட்டு போனீங்க, முதலீடு ஈர்க்க போறேன், கோடிக்கணக்கில் தமிழகத்துக்கு வருவாய் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனா அங்கேயும் கட்சி கொடியை தான் வச்சிருக்கீங்களே தவிர நீங்க ஒண்ணு இந்திய கொடியை வச்சிடலையே. அப்ப அங்கேயுமே நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களுடைய கட்சிக்கு நல்ல பேர் வந்தா போதும், நம்ம கட்சி விளம்பரமானா போதுன்றதை தான் போக்கஸ் பண்றீங்களான்னு இப்போ ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க கொலோன் பல்கலைக்கழகத்துல இப்போ தமிழ் துறை கிடையாது. முதல்வர் நூலகத்தை வேணா போய் பார்வையிட்டு இருக்கலாமே தவிர தமிழ் துறையை பார்வையிட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசு தமிழா பேசு சேனல்லே சமீபத்துல அரசியல் ஆலோசகர்கள் அதை பத்தி நிறைய விமர்சனங்களும் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த கொலோன் பல்கலைக்கழகம் மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா கிடையாது. முதல்வருக்கு இந்த ஜெர்மனி பயணமே கொஞ்சம் கலவரமா தான் போய்கிட்டு இருக்குன்னு நிலவரம் சொல்லுது. ஏன்னா இப்போ அவர் அந்த பயணத்துல இருக்காரு, எல்லாமே சரிதான். இந்த பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேள்விகளை பத்திரிகையாளர்களுக்கு ஆர்டர் வைஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆர்டர் வைஸ் கேட்டா மட்டும்தான் முதல்வர் பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே ஒரு பெரிய விமர்சனமா வைக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்கா பயணம் போறதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் நடந்திருக்கு. கேள்வியை மாற்றி கேட்கப்பட்டதுனால, அதாவது ஆர்டர் வைஸ் கேட்காம ஏதோ ஒரு கொஸ்டினை முன்னாடியே கேட்டுட்டதுனால முதல்வர் திணறி நின்றுருக்காரு. இப்ப அந்த வீடியோஸை சோசியல் மீடியால வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்?
அப்போ நீங்க என்னென்ன கேள்விகள் எழுதி கொடுக்குறீங்களோ அதை மட்டும்தான் செய்தித்துறை பத்திரிகையாளர்லாம் கேட்கணுமா? அப்ப அவங்க சுதந்திரமா கேள்வி கேட்கிற உரிமையே கிடையாதான்ற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எதுக்காக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டீங்க? முதலீடை ஈர்த்துட்டு வரோம், இதனால தமிழ்நாட்டுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறது தானே. சரி, ஓகே, லாபம் வரதாவே இருக்கட்டும். இதுக்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுவீங்களான்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்க அமெரிக்கா போனோம், அங்க போனோம், இங்க போனோம், 922 ஒப்பந்தங்கள் கையெழுத்து பண்ணோம், அதை இங்கேயும் நாங்க செயல்படுத்துறோம்னு இவ்வளவு வசனங்கள் பேசுறீங்களே, இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை இருக்கா? அதை காட்ட முடியுமா? சரி, இப்ப இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டு வந்தாவது காட்டுங்களேன்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் எப்படி முதல்வர் ஃபேஸ் பண்ண போறாருன்னு நினைச்சா நமக்கே பயமா தான் இருக்கு இல்லையா? நிஜமாவே முதல்வரோட இந்த பயணத்தை சுற்றுப்பயணம்னு எடுத்துக்கிறதா இல்ல சுற்றுலா பயணம்னு எடுத்துக்கிறதான்ற டவுட் இப்ப வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. விளம்பரம் பண்றது எப்படி இவங்களுக்கு கைவந்த கலையோ, அதே மாதிரி மடை மாற்றுறது அப்படிங்கிறது இன்னொரு கைவந்த கலைன்னு வச்சுக்கலாம். கைவசம் நிறைய கலைகளை வச்சிருக்காங்க போல. ஏன் அப்படின்னா, இப்போ சமீபத்துல நடந்த ஒரு துயரமான சம்பவம் தான். சாலை கிராமத்துல தீபா அப்படிங்கிற ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தவங்க மழைநீர் வடிகால்ல எதிர்பாராத விதமா விழுந்து இறந்துட்டாங்க. இந்த ஒரு செய்தி வெளியே வந்ததுமே உடனே நிறைய ஊடகங்கள் நிறைய விதமான விஷயங்களை வெளியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, அவங்களுடைய கை கால்கள் கயிறால கட்டப்பட்டிருந்தது, துணியால கட்டப்பட்டிருந்தது, ஒருவேளை இது கொலையா இருக்குமோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசினாங்க. அதாவது இது எப்படிப்பட்ட மடை மாற்றுறது அப்படின்னா, மழைநீர் வடிகால சரியா மூடணும் அப்படிங்கிறது தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. ஆனா அப்படி எடுக்கப்படாததுனால, அலட்சியமா விட்டதுனாலதான் இப்போ ஒரு உயிர் போயிருக்கு. இந்த அலட்சியம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டா, இப்போ ரீசெண்டா தான் கண்ணகி நகர்ல நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். துப்புரவு பணியாளர் ஒருத்தவங்க இதே மாதிரி மழை நீர் தேங்கி நின்னதுனாலதான் அந்த கரண்ட் கம்பி இருக்குன்னு தெரியாம பரிதாபமா இறந்து போனாங்க. அதை தொடர்ந்து இப்போ இதே மாதிரியான இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கு. மழைநீர் வடிகால சரியா மூடப்படாததுனால ஒரு உயிர் போயிருக்கு. அப்படிங்கிறப்போ இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா செய்தித்துறை ஊடகங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல இது கண்டிப்பா கொலையாக இருக்கலாம், கயிறால கட்டப்பட்டிருந்தது, துணியால கட்டப்பட்டிருந்ததுன்னு ஏதோ விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அது எல்லாமே ஃபேக். இன்னைக்கு அவங்களோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க கால் தவறி அந்த குழிக்குள்ள விழுந்திருப்பாங்க, அவங்களுக்கு நெத்தி போட்டிலேயே அடிபட்டிருக்கு, அதனாலதான் அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முடியாம தான் அவங்களோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து இதுக்கான முழுக்க காரணம் என்ன? தமிழக அரசினுடைய அஜாக்கிரதை மட்டும்தான். மக்கள் இவ்வளவு தூரம் நடமாடிக்கிட்டு இருக்க இடத்துல, இவ்வளவு மழை பேஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல இந்த மாதிரி மழைநீர் வடிகால்களை அப்படியே திறந்து வச்சா இந்த மாதிரி ஒரு விபத்து இல்ல 100 விபத்துகள் கூட ஏற்படும் தான். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாம என்ன மாதிரி எல்லாம் மடைமாற்றம் பண்றீங்க? மடைமாற்றம் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ ஒரு உயிர் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் வழக்கம் போல ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆபீசர்ஸ் எல்லாருமே இப்போ மழைநீர் வடிகால் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மூடி இருக்கா அப்படின்னு செக் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி அந்த பணியாளர் இறந்து போனப்ப என்ன பண்ணீங்க? அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா இடத்துலயும் கரண்ட் கம்பி எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண போறோம்னு நீங்க சொன்னீங்க. சென்னை சிட்டி முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா கூட நீங்க செக் பண்ணி முடிச்சிட்டீங்களா? எல்லா இடத்துலயும் வயரிங் எல்லாம் கரெக்டா இருக்கா? எங்கேயுமே எந்த கம்பியும் அந்த விழாதா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப வரைக்கும் பதில் வரல. ஒரு பிரச்சனையே முடியல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா நாங்க இனிமே இதெல்லாம் சரி பண்ண போறோம்னு கிளம்பிட்டீங்க. ஆக்சுவலா நீங்க எதான் உருப்படியா பண்ணுவீங்கன்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. துணை முதலமைச்சர் சொன்னதுல இன்னொரு விஷயமும் கரெக்ட் தான். சோசியல் மீடியால இப்ப என்ன போட்டாலும் பயங்கரமா வைரல் ஆயிடுது. ஏன் இதை சொல்றேன்னா, என்னதான் நீங்க விளம்பரம் பண்ண ட்ரை பண்ணாலும், என்னதான் நீங்க மடைமாற்றம் பண்ண ட்ரை பண்ணாலும் உண்மைங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். ஏன்னா என்னதான் நீங்க இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல முதலாவதா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நேத்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்கள துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் இன்னும் ஒரு சிலரும் சேர்ந்து அவங்கள போய் வரவேற்றிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த புரோட்டோகால் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா, முதல்வர் அவர்கள் போய் அவங்கள வரவேற்றிருக்கணும். முதல்வர் இல்லாத பட்சத்தில் அவருக்கு அடுத்து மூத்த நிர்வாகியா இருக்கிறவர் தான் போய் இன்வைட் பண்ணிருக்கணும். அந்த வகையில திமுகவினுடைய மூத்த நிர்வாகி அப்படின்னு வரவர் துரைமுருகன் அவர்கள் தான். ஆனா அவரு போய் இன்வைட் பண்ணல. அவருக்கு பதிலா துணை முதலமைச்சர் தான் போய் இன்வைட் பண்ணியிருந்தாரு. சரி, இவ்வளவு பெரிய தலைவர் தமிழகத்துக்கு வரும்போது முதல்வர் அவர்கள் இல்லாம போறது இது முதல் முறையான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போதும் முதல்வர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில இருந்தாரு. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது முதல்வர் அவர்கள் ஒரு வேலை நிமித்தமா ஊட்டிக்கு போறேன்னு சொல்லி ஊட்டியில இருந்தாரு. இப்போ 3வது முறையா குடியரசுத் தலைவர் தமிழகத்துக்கு வரும்போதும் முதல்வர் இல்லாம வேற ஊர்ல வேற நாட்டுல இருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. குடியரசுத் தலைவர் வராங்க
போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவில அவங்க பார்வையிட போறாங்க அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய யாசகம் கேட்பவங்களா இருக்கட்டும், உள்ள கோவிலுக்குள்ள இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து போலீஸ்காரங்க அவங்க மேல மோசமான தாக்குதல் நடத்துற வீடியோ இப்ப சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்க குடியரசுத் தலைவர் வராங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டான விஷயம் தான். ஆனா ஒருத்தவங்க மேல இந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும்? அங்க இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஆல்ரெடி காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா திமுகவினுடைய கைக்கு கீழே தான் இருக்கு. அவங்க சொல்றதை தான் செய்வாங்கன்னு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து மறுபடியும் இந்த மாதிரி நடக்குதுன்னா எப்படி போய் எடுத்துக்கிறது? சாதாரண ஏழை எளிய மக்கள் கோவில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க மேல தாக்குதலை இவ்வளவு மோசமா நடத்துறாங்கன்னா அந்த அளவுக்கான உரிமையை காவல்துறைக்கு யார் கொடுத்தது? ஆமா, திமுக சார்பில் ஆவுனா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு விளம்பரத்தை ஒண்ணு பண்ணுவாங்களே, என்னது? சமூக நீதி. எப்பயுமே சமூக நீதியை காக்கிறதுல திமுக தவறுனதே இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை தான் வேத மந்திரம் மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? சமூக நீதி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? திண்டிவனத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் ஒருத்தர் திமுக கவுன்சிலர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற உறுப்பினரான ரம்யா அப்படிங்கிறவங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்க வீடியோ சோசியல் மீடியா முழுக்க இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன கதை சொல்லப்படுது அப்படின்னா, திமுகவை சேர்ந்த ரம்யா அப்படிங்கிறவங்க அந்த அரசு ஊழியரான முனியப்பன் அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒரு ஃபைலை கேட்டிருக்காங்க. ஆனா அது அவரு கொடுக்க மறுத்துட்டாரு. ஒழுங்கா வேலை செய்யல அப்படிங்கறதுனால ஏன் வேலை செய்யலன்னு இவங்க தட்டி கேட்டிருக்காங்க. அதுக்காக அவர் ஒருமையில பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. புகார் அளிக்க போன ரம்யாவை சுத்தி இருந்த எல்லாரும் உட்கார்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கிற வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனாலதான் அவரை இந்த மாதிரி மோசமா நீங்க ட்ரீட் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் இந்த பதிவை தன்னுடைய எக்ஸ் தளத்துல போட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் செஞ்சுட்டு எந்த வகையில நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவ்வளவு ஏன், இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அவர் அழுதுட்டே காலில் விழுந்ததையும் தாண்டி ரம்யா அவர்கள் மேல அவருடைய கை பட்டுருச்சு அப்படிங்கறதுனால அவர் தப்பான சீண்டல்ல ஈடுபட்டாருன்னு சொல்லி மறுபடியும் புகார் கொடுக்க போயிருக்காங்க. புகார் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு. இப்போ அவருடைய எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகள் எடுத்துக்கிட்டோம்னா தமிழகம் முழுக்க தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒரு புது பிரச்சனையா தர்மபுரி மாவட்டத்துல இருக்க அரூர்ல ஒரு அரசு பள்ளியில தலைமை ஆசிரியை ஒருத்தவங்க டேபிள் மேல ஒய்யாரமா படுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை கால் அமுக்கி விட வச்சிருக்காங்க. இதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து இப்ப சோசியல் மீடியால வைரல் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க மேல நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு மாணவர்களை மோசமா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா மாணவ மாணவிகளை வந்து கழிப்பறைகளை கிளீன் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், கிளாஸஸை கூட்டி விட வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சர்ச்சைக்குள்ளான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதனாலேயே அரசு பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகளோட வருகை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் அரசு பள்ளிகளை மூடுறதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது. ஆனா தமிழக அரசு சார்பிலையும் பள்ளிக்கல்வித்துறை சார்பிலையும் சொல்றது என்ன, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. மாணவர்கள் எல்லாம் தரமான முறையில கல்வி கற்றுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் நீங்க செஞ்ச தப்ப மட்டும் ஒத்துக்கவே மாட்டீங்களே. அட, செஞ்ச தப்பதான் ஒத்துக்கிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணாதான் பரவாயில்ல, எதுக்கு இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை பண்ணிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அரசு பள்ளிகள் தரமா இருக்குன்னு மக்களை ஏமாத்துறது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் ஒண்ணுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்க மாதிரி பில்டப் கொடுத்து பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறதா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி விளம்பரத்துக்கு மட்டுமே தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கான செயல்களை செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பெயர் போன ஒரே கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா தி கிரேட் டிஎம்கே தான். ஆனா இது எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு மத்தவங்க பண்ற மாதிரி நம்மளோட துணை முதலமைச்சர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரே, அதை நினைச்சாதான் என்ன பண்றது என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாம இருக்கு. சோ ஓவராலா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த வசனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய்.